அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். அழகான உறவுகள் ஒரு நிமிட சந்தோஷத்தை தரும். ஆனால் அன்பான உள்ளங்கள் ஆயுள் வரை சந்தோஷத்தை தரும். இன்றைய நிகழ்வில் டைகர் விஷன் மிஷன் கூறுவதற்கு டைகர் மணிகண்டன் ஃப்ரம் சிவகங்கை அவர்களை அன்போடு அழைக்கிறோம். நன்றி டைகர் அகிலா கோபிநாத். டைகர் விஷன் மனம், புத்தி, உடல் மூன்றும் சமநிலையில் இருந்தால் வாழ்க்கை பிரகாசிக்கும். டைகர் மிஷன் ஒரு தனி மனிதனின் தொடர்ச்சியான ஆரோக்கியமும் பொருளாதாரமும் இவ்வுலகை மாற்றும். நன்றி. நன்றி டைகர் மணிகண்டன். டைகர் இறைவணக்கம் கூறுவதற்கு டைகர் ராகுல் ரமணன் ஃப்ரம் ராமநாதபுரம் அவர்களை அன்போடு அழைக்கிறோம். நன்றி டைகர் அகிலா கோபிநாத். இறை வணக்கம். என் வாழ்க்கையில் நம்பிக்கையாய் இருக்கும் இறைவா, நான் சேவை செய்யும் இந்த அமைப்பே நீ வாழும் இடம் என எண்ணுகிறேன். நான் தினமும் செய்யும் பணியே எனது கடமை என நம்புகிறேன். எனது உடலை கண்ணும் கருத்துமாய் பாதுகாப்பதே எனது பொறுப்பு என உணர்கிறேன். நன்றி இறைவா. நன்றி டைகர் ராகுல் ரமணன். வாழ்வில் வெற்றியும் சந்தோஷமும் பெருக டைகர் குழுவோடு இணைந்து பயணிக்கும் அனைத்து டைகர் குழு உறவுகளுக்கும் நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கிறோம். முயற்சிக்கு வயதில்லை, முயன்றவருக்கு தோல்வியில்லை. முயற்சி செய்ய நம்மை முன்னேற்ற பாதையில் அழைத்துச் செல்லவும் 8 நடை பயிற்சியை தொகுத்து வழங்கவும் டாக்டர் டைகர் தேன்கூடு பிரபாகரன் அவர்களை உற்சாகத்தோடு வரவேற்கிறோம். எல்லோருக்கும் இனிய காலை வணக்கம். இந்த அற்புதமான காலை வேளையில 9 மூட்டுகளையும் அசைக்கக்கூடிய அற்புதமான பயிற்சிகளை முடிச்சுட்டு 27 முறை சூப்பர் பிரெயின் யோகா அப்படின்னு சொல்லக்கூடிய தோப்பு கரணங்களை முக மலர்ச்சியோட மன மகிழ்ச்சியோட முடிச்சுட்டு 8 நடப்பதற்காக தயார் நிலையில் இருக்கிறோம். 8 மீது நிற்கிறோம். கிழக்கு மேற்காக நடப்பவர்கள் கிழக்கு திசையிலிருந்து மேற்கை நோக்கியும், தெற்கு வடக்காக நடப்பவர்கள் தெற்கு திசையிலிருந்து வடக்கை நோக்கியும் நமக்கான முதலடி எடுத்து வைத்து நடக்க வேண்டிய நேரம் தொடங்குகிறது. இப்பொழுது பெண்கள் அனைவரும் இடதுபுறமாகவும் ஆண்கள் அனைவரும் வலதுபுறமாகவும், அதாவது பெண்கள் லெஃப்ட் சைடிலும் ஆண்கள் ரைட் சைடிலும் முதலடி எடுத்து வைத்து நடைய தொடங்குகிறோம். நடை இயல்பாக இருக்கிறது, நடை தளர்வாக இருக்கிறது, தோள்பட்டை தளர்வாக இருக்கிறது, கழுத்து குனியாமல் இருக்கிறது, கால்கள் ஒன்றுக்கு முன்பு ஒன்று வருவது போல் நடந்து கொண்டிருக்கிறோம். கைகள் அதன் இசைவில் அசைந்து கொண்டிருக்கிறது. சுவாசம் சீர்நிலையில் இருக்கிறது. எண்ணம் நேர்மறையாக இருக்கிறது. மனம் மகிழ்வோடும் அமைதியோடும் இருக்கிறது. ஒற்றை சிந்தனையாளர்கள் அத்தனை பேரும் ஒற்றுமையோடு ஒரே திசையை நோக்கி பயணித்துக் கொண்டிருக்கிறோம். நமது பயணம் வெற்றிகரமாக அமைய எல்லாம் வல்ல இறைவனை துணை கலைத்துக் கொண்டு தொடர்ந்து பயணிக்கலாம். ஒவ்வொரு வீடியோலும் நமக்கு பல விஷயங்களை கற்றுத்தந்து கொண்டே இருக்கிறது. நாம் பெற்றுக்கொண்டே இருக்கிறோம். அதை வாழ்வில் பயன்படுத்தி வெற்றி கண்டு கொண்டே இருக்கிறோம். அவ்வாறாக இன்றைய 1050வது நாள் வீடியோலும், அதாவது வியாழக்கிழமை 21/12/2023 மார்கழி 5ஆம் நாள் வீடியோலும் நமக்கு பல விஷயங்களை கற்றுத்தரப்போகிறது. நாம் பெற்றுக்கொள்ளப் போகிறோம். அதை வாழ்வில் பயன்படுத்தி வெற்றி காணப் போகிறோம். தொடங்குவதற்கு முன்பாக 27 தோப்பு கரணம், அதற்கு முன்பாக 9 மூட்டு பயிற்சி, அதற்கு முன்பாக நம்மளுடைய தாய், தந்தை, குருமார்கள் மற்றும் பிரபஞ்சம் இயற்கை இறைவனை வணங்கி அவர்களுக்கு நன்றி கூறி நமது பயணத்தை தொடங்க வேண்டும். பயணத்தை தொடங்குவதற்கு முன்பாக 2 டம்ளர் வெதுவெதுப்பான நீர் பருகி நமது பயணத்தை தொடங்க வேண்டும். தொடர்ந்து நமக்கு அருகில் தண்ணீர் எப்பொழுதுமே இருக்க வேண்டும். இப்பொழுது 8 நடை நடக்கும்போது நமது உள்ளங்கைகளை மடக்கி பார்க்கிறோம். இயல்பாக இருக்கிறது. விரலின் நகங்களின் வண்ணங்களை பார்க்கிறோம். அதுவும் இயல்பான வண்ணத்தில் இருக்கிறது. சுவாசத்தை சோதித்து பார்க்கிறோம். ஒரு நாசில் மட்டுமே சுவாசம் வருகிறது. இவையெல்லாம் அடுத்து ஒரு 21 நிமிடங்களில் எவ்வாறாக மாறுகிறது என்பதை நாம் கண்கூடாக பார்க்க போகிறோம். தொடர்ந்து நினைவூட்டல்களில் நாம் எதற்காக இப்பொழுது 8 நடந்து கொண்டிருக்கிறோம், நாம் எதற்காக இந்த டைகர் குழுமத்தில் இணைந்து நடந்து கொண்டிருக்கிறோம், நாம் நமது இலக்கை நோக்கித்தான் பயணித்து கொண்டிருக்கிறோமா, நமது இலக்கு இன்னும் எத்தனை தூரத்தில் இருக்கிறது, எத்தனை தூரம் கடந்து வந்திருக்கிறோம், இன்னும் எத்தனை நாட்களில் நமது இலக்கை அடையப் போகிறோம், இது போன்ற கேள்விகளை நமது மனதில் எழுப்பி நாம் நமது பயணத்தை தொடங்க வேண்டும். நாம் எதற்காக இப்பொழுது 8 நடந்து கொண்டிருக்கிறோம்? 8 நடத்தல் என்பது ஒரு அற்புதமான பயிற்சி. இந்த பயிற்சியை மேற்கொள்வதால் நமக்கு ஆரோக்கியம் அப்படிங்கிறது நித்தம் கொட்டி கொடுத்து கொண்டே இருக்கிறது இந்த 8 நடை பயிற்சி. ஆகையால் நாம் 8 நடை பயிற்சியை செய்து கொண்டிருக்கிறோம். அதை ஏன் இந்த டைகர் குழுமத்தில் இணைந்து செய்ய வேண்டும்? டைகர் குழுமம் என்பது ஒரு சுயநலம் இல்லாத ஒரு பொதுநல அமைப்பு. இந்த அமைப்பில் இணைப்பவர்கள் எல்லாருமே நேர்மறையாளர்களாக மாறுகிறார்கள். நேர்மறை சிந்தனையாளர்கள் மட்டுமே இங்கே நடக்க முடிகிறது. ஆகையால் நாமும் ஒரு நேர்மறையாளராக மாறி இப்பொழுது நடந்து கொண்டிருக்கிறோம். நேர்மறை சிந்தனையோடு நாம் கேட்கக்கூடிய அத்தனை விஷயத்தையும் இந்த பிரபஞ்சம் நமக்கு அள்ளி கொடுக்கிறது. ஆகையால் நாம் இந்த டைகர் குழுமத்தில் இணைந்து பயணித்துக் கொண்டிருக்கிறோம்.
இலக்கை நோக்கித்தான் பயணித்துக் கொண்டிருக்கிறோமா அப்படிங்கிற கேள்விக்கு நிச்சயமாக இலக்கை இப்படி நினைவூட்டும் பொழுது நமது இலக்கு என்ன என்பது நம் கண்முன் நமக்கு ஒவ்வொரு நாளும் இலக்கு வந்து நிற்கிறது. ஆக நாம் இலக்கை நோக்கி பயணிக்கிறோம், இலக்கை அடைகிறோம், வெற்றி பெறுகிறோம். இலக்கை அடைவதற்கு இன்னும் எத்தனை நாட்கள் இருக்கிறது? ஒரு சிலர் இலக்கை அடைந்து விட்டார்கள், ஒரு சிலர் புதிய புதிய இலக்குகளை நிர்ணயித்துக் கொண்டே இருக்கிறார்கள். நானும் எனது இலக்கை நோக்கி பயணித்துக் கொண்டிருக்கிறேன். ஆக இலக்கு என் முன்னே நிற்கிறது. நான் எட்டிவிடும் தொட்டிப்பிடிக்கும் வெற்றி பெறக்கூடிய நிலை இன்று அல்லது இப்பொழுதே கூட எனக்கு கிடைத்துவிடும் அப்படிங்கிற நிலையில் நாம் பயணித்து கொண்டிருக்கிறோம். இவ்வாறாக இலக்கை நோக்கிய பயணம் மட்டுமே வெற்றியை தரும் என்பதை நமது முன்னவர்கள், முதியவர்கள், மூத்தவர்கள் பல்வேறு நிலைகளில் நம்மளுக்கு வாழ்ந்து அனுபவித்து கொடுத்து சென்றதனால் நாம் இலக்கை நோக்கி பயணிக்கிறோம், இலக்கை அடைகிறோம். அனைவரும் அனைவரது இலக்குகளையும் அடைவதற்கு எல்லாம் வல்ல இறைவன் துணை இருக்கட்டும் என்று வேண்டி வணங்கி வாழ்த்தி தொடர்ந்து பயணிக்கிறோம். தொடர்ந்து நன்றி கூறல் அப்படிங்கிற ஒரு நினைவூட்டல். நன்றி கூறல் யாருக்கு அப்படின்னா, நம்மை இந்த அமைப்பிற்கு அழைத்து வந்து நம்மளை இணைத்து வைத்து எட்டு நடக்க வைத்து நமக்கும் நமது குடும்பத்திற்கும் ஆரோக்கியம் கிடைக்க வழிவகை செய்த ஒரு ஜீவன், உங்களுடைய நண்பரோ, உங்களுடைய உறவினர்களோ, அல்லது உங்களுடைய தாயோ, தந்தையோ, கணவனோ, மனைவியோ, குழந்தைகளோ, யாரேனும் ஒருவர் உங்களை அறிமுகப்படுத்தி இருப்பார். அவர்களுக்கு நீங்கள் அவர்கள் வயதில் இளையவர்களாக இருந்தாலும் சரி, உங்களை விட சிறியவர்களாக இருந்தாலும் சரி, அவர்களை நீங்கள் மனதார வாழ்த்துங்கள். அவர்கள் வாழ்வாங்கு வாழ நீங்கள் அவர்களை வேண்டிக் கொள்ளுங்கள். அவர்கள் அவர்களது குடும்பம் மகிழ்ச்சியோடும் ஆரோக்கியத்தோடும் செல்வ வளங்களோடும் இருக்க வேண்டும் என்று கேட்டுக்கொள்ளுங்கள். காரணம், இன்னைக்கு இருக்கிற உலகம் சுயநலம் மிகுந்த உலகம். தனக்கு மட்டுமே நலம் கிடைக்க வேண்டும், தனம் மட்டுமே வாழ வேண்டும் அப்படின்னு நினச்சிக்கிட்டு இருக்கிற இந்த உலகத்தில் தனக்கு கிடைத்த விஷயம் உங்களுக்கும் கிடைக்கணும்னு அவங்க உங்களுக்காக இந்த விஷயத்தை கொடுத்து உங்களை நடக்க செய்து உங்களுக்கு அந்த ஆரோக்கியத்தை பெற்று தந்தார்கள். ஆகையால் அவர்களை நீங்கள் என்றென்றும் மறவாமல் அவர்களுக்காக, அவர்கள் இன்று நடக்கவே இல்லை என்றால் கூட அவர்களுக்காக வேண்டிக் கொள்ளுங்கள், அவர்களை வாழ்த்துங்கள். அவர்கள் வாழ்வாங்கு வாழ்வதற்கு நீங்கள் இறைவனிடம் பிரார்த்தனை செய்து கொள்ளுங்கள். தொடர்ந்து யான் பெற்ற இன்பம் பெருக இவ்வையகம் அப்படிங்கிற அதே கூற்றை நீங்கள் மனதில் நினைத்து எனக்கு கிடைத்த இந்த இன்பம் இன்னும் நிறைய பேரை சென்றடைய வேண்டும் என்று எண்ணி உங்களுடைய நண்பர்கள், உறவினர்கள், உங்களுடைய தாய், தந்தை, உங்களுடைய கணவன், மனைவி, உங்களுடைய குழந்தைகள் மற்றும் பெற்றவர்கள், உற்றவர்கள், பெரியவர்கள்னு யாரேனும் நீங்கள் இணைத்து வைத்திருப்பீர்கள் அல்லவா? அவர்கள் உங்களை மனதார வாழ்த்தி இருப்பார்கள். அந்த வாழ்த்துக்கு நீங்கள் மீண்டும் நன்றி கூறும் விதமாக அவர்களுக்காக நீங்கள் வேண்டிக் கொள்ளுங்கள். உங்களால் இணைத்து வைக்கப்பட்டு உங்களால் இன்று நடந்து கொண்டு இன்று உங்களை வாழ்த்திய அந்த சகோதர சகோதரிகளுக்கு நீங்கள் அவர்களது குடும்பம் நீடூழி வாழ எல்லாம் வல்ல இறைவா நீ துணை இருக்க வேண்டும். அவர்களுடைய எண்ணங்களும் கனவுகளும் ஆசைகளும் உடனடியாக நிறைவேற வேண்டும். அதற்கு பிரபஞ்சமே நீ துணை இருக்க வேண்டும் என்று நீங்களும் பிரபஞ்சத்தை வேண்டி அவர்களுக்கு வாழ்த்து கூறி அவர்களது குடும்பம் மகிழ்ச்சியோடு இருப்பதற்கு நாமும் நமது நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் ஆசைகளையும் வழங்கி கொண்டு தொடர்ந்து பயணிக்கிறோம். இவ்வாறாக ஒவ்வொரு நாளும் நாம் சில நல்ல பல விஷயங்களை செய்து தான் நாம் இந்த பயிற்சியை செய்கிறோம். இந்த பயிற்சி அப்படிங்கிறது எட்டு நடையோடு நின்று விடுவதல்ல. இதன் பிறகு நாம் அஃபர்மேஷன் மற்றும் விஷுவலைசேஷன் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை செய்தே ஆக வேண்டும். அஃபர்மேஷன் என்றால் ஈர்ப்பு விதி. அந்த ஈர்ப்பு விதி என்ன என்பது முழுமையாக நீங்கள் அந்த வீடியோவை கிளிக் பண்ணி பார்த்துருந்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். நாம் நம்மளுடைய உள்ளுறுப்புகளுக்கு நன்றி கூறுதல் அப்படிங்கிற ஒரு பிரயாணத்தை நம்ம செய்து வைத்திருப்போம். அந்த பிரயாணத்தில் நம்ம ஒவ்வொரு உறுப்புகளையும் பார்த்து நாம் நன்றி சொல்லி தொடர்ந்து பண ஈர்ப்பு விதி அப்படின்ட்டு இந்த பிரபஞ்சத்திடம் பணத்தை எவ்வாறாக கேட்டு பெறுவது என்பதை நீங்கள் கண்களை மூடி அந்த 2 நாசிலும் சுவாசம் வரக்கூடிய அந்த வேளையில் நீங்கள் கேட்டிங்கன்னா உங்களுக்கு பணமும் உங்களை ஈர்க்க ஆரம்பிக்கும். ஸோ பணத்தை நீங்கள் ஈர்க்க ஆரம்பிப்பீர்கள். ஸோ உங்களுடைய ஆரோக்கியமும் உங்களுடைய பொருளாதாரமும் சிறப்பாக இருக்க வேண்டும் என்பதே டைகர் குழுமத்தோடைய நோக்கம். ஆகையால் அந்த 2ம் இந்த பயிற்சி முடிவின் அஃபர்மேஷன் அப்படிங்கிற ஒரு விஷயத்தில் நீங்கள் ஈர்ப்பு விதியில் உங்களுடைய உள்ளுறுப்பு மற்றும் உங்களுடைய பண ஈர்ப்பு விதிகளை செய்து அதன் பிறகு நீங்கள் விஷுவலைசேஷன் அப்படின்னு சொல்லக்கூடிய மனப்பட காட்சி அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த மனப்பட காட்சியை நீங்கள் செய்து பயணிக்கணும். அந்த மனப்பட காட்சி அப்படிங்கிறது தான் பிரபஞ்சத்தோடு நீங்கள் இணையக்கூடிய நேரம். அந்த 7 நிமிடம் 10 நிமிடத்தை நீங்கள் தவற விட்டு விடாதீர்கள். நீங்கள் உங்களுடைய பிரபஞ்சத்திடம் நீங்கள் கேட்டு பாருங்கள். இங்கே கேட்டவர்களுக்கு அத்தனை பேருக்கும் எல்லாம் கிடைத்ததுக்கு முக்கிய காரணம் பயிற்சியோடு சேர்ந்த அந்த
அஃபர்மேஷன் மற்றும் விஷுவலைசேஷன் அப்படின்னு சொல்லக்கூடிய ஈர்ப்பு விதி மற்றும் மனப்பட காட்சி. ஸோ அவைகளை நீங்கள் தொடர்ந்து செய்யணும். ஏன்னா நான் ஒவ்வொரு நாள் முடிவில் சொல்கிறேன், அதுக்கு முன்னுமே நிறைய பேர் நிறுத்திட்டு ஓடுவதற்கு வாய்ப்புகள் இருக்குது. அப்படிங்கிறதுனால இன்றைக்கி முன்னுமே சொல்லி பார்க்கிறேன். ஸோ முயற்சி செய்யுங்கள். தொடர்ந்து நம்மளுடைய அங்கே என்னுடைய ஆடியோ நிறுத்தப்படுகிறதுன்னு சொல்லும்போது நீங்கள் உடனே நிறுத்தி விடாமல் அந்த ஸ்க்ரீனில் பார்த்தீங்கன்னா அஃபர்மேஷன் அப்படின்னு ஒரு நபர் அமர்ந்திருக்கக்கூடிய ஒரு இமேஜ் இருக்கும். அதை நீங்கள் கிளிக் பண்ணீங்க அப்படின்னா அஃபர்மேஷன் ஆடியோ ஓட ஆரம்பிக்கும். அந்த அஃபர்மேஷன் ஆடியோவை கேட்டு முடிக்கும் பொழுது அதில் விஷுவலைசேஷனுங்கிற ஒரு ஆடியோ வந்து நிற்கும். அதை நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா அந்த ஆடியோவையும் முழுமையாக கேட்டு அப்பொழுது தான் நம்மளுடைய பயிற்சி முழுமையடையும். நான் உங்களுக்கு அனுப்புகிற லிங்க்கில் நீங்கள் கவனிச்சிருந்தீங்கன்னா தெரியும், 8 நடை பயிற்சிக்கான லிங்க் இருக்கும், 9 மூட்டு பயிற்சிக்கானது இருக்கும், தோப்பு கர்ணமும் 9 மூட்டு பயிற்சியும் ஒன்றாகவும், ஈர்ப்பு விதியும் அப்புறம் விஷுவலைசேஷனும் இணைந்த வீடியோக்களோடைய லிங்க்குகளை தான் நாங்கள் கொடுத்துருப்போம். அந்த லிங்க்குகளை நீங்கள் தொடர்ந்து எல்லா நாட்களும் செய்து எல்லா பயிற்சிகளையும் முயற்சிகளையும் செய்தீர்கள் என்றால் உங்களுக்கு மட்டுமல்ல, உங்களுடைய குடும்பத்துக்கு மட்டுமல்ல, உங்களுடைய சந்ததிக்கே நல்ல விஷயங்கள் கிடைக்கும் அப்படிங்கிறத இந்த நேரத்தில் தெரிவித்துக்கொண்டு தொடர்ந்து நம்ம பயணிக்கிறோம். இன்றைக்கி ஸ்டிக்கர்லையும் நீங்கள் இந்த ஸ்லைடுலையுமே நீங்கள் பார்த்துருப்பீங்க எதை பற்றி பேச போகிறோம் அப்படிங்கிறது தெளிவாக தெரியும். ஒரு இனிப்பான செய்தி தான் எல்லாருக்கும். ஆனால் முடிவில் அது இனிப்பாக இருக்கா அப்படிங்கிறத மட்டும் நம்ம பார்க்கலாம். ஸோ இன்றைக்கி இனிப்பை விரும்பி சாப்பிடாதவர்கள் யாராவது இருக்காங்களா அப்படின்னா ரொம்ப குறைவு. ரொம்ப குறைவுனா எவ்வளோ தெரியுமா? 99.99% இனிப்பை விரும்புகிறார்கள். 0.01% தான் இனிப்பை விரும்பாதவர்கள் இருக்கிறார்கள். எவ்வளவு? 99.99% இனிப்பை விரும்புகிறார்கள். 0.01% தான் இனிப்பை விரும்பாதவர்கள் இருக்கிறார்கள். அதாவது 1000 பேரில் ஒரு நபர் இருக்காங்க. ஒருவேளை உங்களுக்கு இனிப்பு பிடிக்காது, இனிப்பே நான் தொடமாட்டேன் அப்படின்னு யாரேனும் சொல்கிறீங்க அப்படின்னா நீங்கள் 1000-ல் ஒருவன் அப்படின்ட்டு எம்ஜிஆர் போல் நீங்களும் ஒரு நபர் அப்படின்னு நீங்கள் சொல்லிக்கலாம். நான் சொன்னது எம்ஜிஆருக்கு இனிப்பு பிடிக்குமா பிடிக்காதான்னு நான் சொல்லலை. 1000-ல் ஒருவன் அப்படிங்கிற ஒரு திரைப்படத்தில் அவர் நடித்ததுனால அவர் போல் நீங்கள்னு சொன்னனே தவிர நீங்கள் பாட்டுக்கு எம்ஜிஆருக்கு இனிப்பு பிடிக்குமா பிடிக்காதான்னு நீங்கள் இப்போ நடையை விட்டுட்டு கண்ட சிந்தனைக்கும் போயிட வேணாம். நாம் அப்படியே இங்கே வந்துடலாம். இன்றைக்கி இனிப்பு பிடிக்காதவர்கள் அப்படிங்கிறவங்க யாருமே இல்லை. காலையில் எழுந்து குடிக்கக்கூடிய காஃபியில் ஆரம்பித்து இரவில் குடிச்சிட்டு தூங்குகிற, பால் குடிச்சிட்டு தூங்குகிற அந்த பழக்கம் இருப்பவர்களாக இருந்தால் அது வரைக்கும் இனிப்பு அப்படிங்கிறது கலந்துருக்கு. இன்றைக்கி இனிப்பை பிரித்து விட முடியாது. அறுசுவை அப்படின்னு சொன்னாலே நம்ம முதல்ல சொல்லக்கூடிய சுவையாகவே இனிப்பை தான் நம்ம ஆரம்பிப்போம். அந்த அளவுக்கு இனிப்பு கலந்து விட்டது நம்மளோட. இந்த இனிப்பு கலந்து விட்டது சரி. இந்த இனிப்பு எவைகளிலெல்லாம் இருக்கிறது அப்படின்னு கேட்டால் எல்லாவற்றிலையும் நம்ம முதல்ல சொல்லிடுவோம். பல கனிகளில் கிடைக்கிறது. அதுபோக சுகர் கேன் அப்படின்னு சொல்லக்கூடிய கரும்பில் கிடைக்கிது. சர்க்கரை வள்ளி கிழங்கு அப்படின்னு சொல்லக்கூடிய சீனி கிழங்குன்னு சில பல ஊர்களில் சொல்லுவாங்க. அந்த கிழங்குல இனிப்பு சுவை இருக்கிறது அப்படின்னு சொல்லலாம். பழங்களில் நிறைய மா, பழ, வாழை, பேரிச்சை இவங்கெல்லாம் தித்திக்கிற அளவுக்கு இருப்பாங்க பழங்கள்லேயே. அந்த அளவுக்கு இனிப்பு சுவை அது இருக்குது. ஓகே, அது கூட அதுதான் நம்ம அறுசுவையில் சொல்லக்கூடிய இனிப்பு வகையாக இருக்கும். ஆனால் இன்றைக்கி நம்ம பயன்படுத்தி கொண்டு இருக்கிறோம் அல்லவா, சீனி, வெள்ளை சீனி, சர்க்கரை, அஸ்கா அப்படின்னு. அஸ்கான்னு கேள்விப்பட்டிருக்கீங்களா? சினிமாவில் கூட ஒரு திரைப்பட பாடல் கூட வரும். கொங்கு அப்படின்னு சொல்லக்கூடிய கோயம்புத்தூர், திருப்பூர், சேலம் இந்த மாதிரியான மாவட்டங்களில் இதை அஸ்கா அப்படின்னு தான் சீனியை, அதாவது சுகர் அப்படின்னு நம்ம சொல்கிறோம் அல்லவா, இந்த வெள்ளை சீனியை குறிப்பிடுவார்கள். ஏன் அவங்க அஸ்கா அப்படின்னு குறிப்பிடுறாங்க அப்படின்னா நான் இன்றைக்கி அதை பற்றி தான் பேச போகிறேன். ஸோ அஸ்கான்னு ஏன் அவங்க அங்கே குறிப்பிடுறாங்க அப்படிங்கிற மாதிரி. ஸோ இந்த வெள்ளை சீனி நல்லதா கெட்டதா இப்படின்னு கேட்டுட்டா நம்ம எல்லாருமே சொல்லிடுவோம் அது கெட்டது அப்படின்னு சொல்லிடுவோம். எந்த அளவுக்கு கெட்டது அப்படின்னு கேட்டால் அது அளவே இல்லாத அளவுக்கு கெட்டது அப்படின்னு சொல்லிடுவோம். ஆனால் இன்றைக்கி நம்ம சாப்பிடக்கூடிய உணவுகளில், நம்ம சாப்பிடக்கூடிய காஃபிகளில், தேநீரில், குளிர்பானங்களில் ஜீனி கலக்காமல் இருக்கிறதா அப்படின்னா நிச்சயமாக கலந்து தான் இருக்கிறது. நீங்கள் சாப்பிடக்கூடிய அடுமனை அப்படின்னு சொல்லக்கூடிய பேக்கரியில் தயாரிக்கக்கூடிய அந்த பலகாரங்களில் இனிப்பு கலந்துருக்கும். அந்த இனிப்பு சீனியாக இருக்கும். இந்த சீனி அவ்வளோ கெடுதல்னு சொல்லிட்டு நாம் இன்றைக்கி சாப்பிட்டு கொண்டு தான் இருக்கிறோம். நாம் சாப்பிடுவது அப்படிங்கிறது ஒரு பகுதி. இன்றைக்கி குழந்தைகளுக்கு இன்றைக்கி நீங்கள் நாட்டு சர்க்கரை அப்படின்னு ஒன்று சொல்லி பாருங்களேன்.
ஏதோ நாட்டு சர்க்கரைங்கிறதே இனிப்பு பொருள் தான், அதையே அவங்க வந்து அப்படிங்கிற அளவுக்கு உச்சரிப்பாங்க. நாட்டு சர்க்கரைக்கே எப்படின்னா அதுக்கடுத்து நீங்கள் வந்து பனை வெல்லம், தேன் இந்த மாதிரிலாம் சொல்லிட்டு போனீங்கன்னா சீனியை வந்து வெறுவாயிலே அள்ளி போட்டு வாயில் போட்டு போயிடுவாங்க. ஆனால் நீங்கள் ஒரு நாட்டு சக்கரை காஃபியோ ஒரு கருப்பட்டி காஃபியோ நீங்கள் போட்டு கொடுத்தீங்கன்னா குழந்தைகளுக்கு பிடிக்காத அளவுக்கு இன்றைக்கி உலகம் இருக்கிறது. இதை எல்லாருமே ஒத்துக்கொள்ளத்தான் செய்யணும். ஏன்னா ஆய்வறிக்கைகள் இன்றைக்கி அதைத்தான் சொல்லி கொண்டு இருக்கிறது. கார்ப்பரேட் நிறுவனங்கள் இன்னைக்கும் நீங்கள் கவனிச்சிங்கன்னா இனிப்பு அப்படிங்கிற பெயரில் அந்த ஸ்வீட்டை உங்களிடம் தள்ளி விடுவது அப்படிங்கிறது கவனிச்சிருந்தீங்கன்னா தெரியும். எங்கள் ஊர்லெலாம் ஒரு நிறுவனம், அந்த நிறுவனத்தில் நீங்கள் வந்து ஒரு 1500 ரூபாய்க்கு நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணீர்கள் என்றால் 1 கிலோ ஜீனியின் விலையை வந்து 10 ரூபாய்க்கு கீழாக தருகிறோம் அப்படிங்கிற மாதிரி ஜீனியை நம்ம வீட்டுக்கு புஷ் பண்ணி தள்ளி விடுறாங்க. அதுக்கு என்ன காரணமாக இருக்கும் அப்படின்னு நாம் தான் சிந்தித்து பார்க்கணுமே ஒழிய அவர்கள் கொடுப்பதை வாங்கி கொள்வது அப்படிங்கிறது மாதிரி நாம் வராமல் அதற்கு பதிலாக அவர்களே இன்னொரு நல்ல ஒரு பொருளையும் தருவார்கள். ஆனால் யாரும் வாங்குகிறார்களானா, நான் அந்த கடையில் விசாரித்தது வரை இன்னொரு நல்ல பொருள் அப்படிங்கிறது 1 கிலோ கோதுமை மாவையும் அதே 10 ரூபாய்க்கு கீழாக தருகிறார்கள். ஆனால் அதை யாரும் வாங்குவதில்லை. ஏன்னா அவங்க வீட்டில் அதிகமாக பயன்படுத்துறது ஜீனி அப்படின்னு சர்வேல கூட தெரிஞ்சிடும் போல. அந்த அளவுக்கு நான் அவர்களிடம் விசாரித்த வரை ஜீனியை தான் மக்கள் கேட்டு வாங்குகிறார்கள். கோதுமையை ஒரு சிலர் உங்களைப் போல தான் கேட்குறாங்க அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க. வெள்ளை ஜீனி அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த ஜீனியை முதல்ல 1689 அமெரிக்காவில் நியூயார்க்கில் ஒரு ஆலை வந்து தொடங்கப்படுகிறது. இந்த வருடத்தை நம்ம நினைவில் கொள்ளணும், 1689. ஏன் இதை நினைவில் கொள்ளணும் அப்படின்னா அன்னைக்கு ஆரம்பித்தது பிரச்சனைகள் அப்படிங்கிற மாதிரி 1689 அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த ஆண்டுகள்லேருந்து மனித இனத்தில் மனித குலம் வந்து சீரழிய குலைய அழிய ஆரம்பித்த ஆண்டாக அந்த ஆண்டை இயற்கை ஆர்வலர்கள் குறிப்பிடுவார்கள். அந்த அளவுக்கு அந்த சீனி ஆலை அப்படின்னு சொல்லக்கூடிய வெள்ளை சீனி ஆலை தொடங்கப்பட்ட ஆண்டு அப்படிங்கிறது அது. அங்கே ஆரம்பித்தது. இன்னைக்கு நம்ம நாட்டில் நான் அதான் சொல்ல வந்தேன். ஏன் அஸ்கா அப்படின்னு சொன்னேன் அல்லவா. நம்ம நாட்டில் ஒரிசா மாநிலத்தில் முதல்ல ஒரு சர்க்கரை ஆலை, அதாவது நம்ம நாட்டிலேயே முதல்ல ஒரிசாவில் சர்க்கரை ஆலை தொடங்கப்பட்ட இடத்தின் பெயர் அஸ்கா. ஸோ அங்கே தயாரித்த பொருளுங்கிறதுனால அதுக்கு அஸ்கா அப்படின்னே பெயராக குறிப்பிடுறாங்க. இதுதான் அதுக்கு அஸ்கான்னு பெயர் வந்ததற்கு காரணம். ஸோ முதல்ல அமெரிக்காவில் நியூயார்க்கில் தொடங்கப்பட்டது, இந்தியாவில் தொடங்கப்பட்டது அப்படிங்கிறது ஒரிசா மாநிலத்தில் அஸ்காவில் தான் சர்க்கரை ஆலை முதல் சர்க்கரை ஆலை வந்து தொடங்கப்பட்டது. ஸோ இந்த சர்க்கரை அப்படிங்கிறது நல்ல விஷயம் தானே. கரும்பு சாறிலிருந்து எடுக்கிறாங்க அல்லது சர்க்கரை வள்ளிக்கிழங்குலேருந்து எடுக்கிறாங்க. சர்க்கரை வள்ளிக்கிழங்குலேருந்து எடுக்கிறாங்க, இது நிறைய பேருக்கு தெரியும்னு நான் நம்புகிறேன். கரும்பு சாறிலிருந்து எடுக்கிறாங்க. இந்த எடுக்கக்கூடிய இந்த கரும்பு சாறு அப்படின்னு நம்ம நினைத்து கொண்டிருக்கக்கூடிய இந்த சீனி எவ்வளவு பிரச்சனைகளை சந்தித்து, நம்மளை பொறுத்தவரை அது பிரச்சனை தான். ஒரு பொருள் தன்னுடைய மூலக்கூறுகளை எல்லாம் இழந்து அது வெளிவரக்கூடிய ஒரு நிலை அப்படிங்கிறது பல கட்டத்தை அது கடந்து பல பிரச்சனைகளை அது சந்தித்து வெளிவந்து இன்னைக்கு அந்த பொருளை நாம் வந்து வெகு இலகுவாக அது காப்பியில் போட்டால் வேகமாக கரைஞ்சிரும், வாயில் போட்டால் வேகமாக கரைஞ்சிரும், ஒன்றோட ஒன்று ஒட்டாது, வெள்ளைன்னு இருக்கும். இந்த மாதிரி பல விளம்பரங்கள் பலன்னு காட்டி நம்மளை வந்து ஜீனிக்கு அடிமையாக இன்றைக்கி மாற்றி இருக்கிறார்கள். நீங்கள் இப்போ போய் உங்கள் வீட்டில் உள்ள ஜீனி டப்பாவை தூக்கி போட்டுற முடியுமானா நிச்சயமாக முடியாது. ஏன்னா இன்றைக்கி அவ்வளோ பேருமே அடிமை. ஆனால் நாம் அதை எப்படி மாற்ற வேண்டும், எப்படி குறைக்க வேண்டும் அப்படிங்கிறத தான் நம்ம கற்றுக்கொள்ள வேண்டுமே ஒழிய இன்றைக்கே கொண்டு போய் குப்பையில் கொட்டிட்டீங்கன்னா கையெடுத்துக்கு நானே கும்பிடுவேன், ஆனால் செய்ய மாட்டோம். ஏன்னா அதனுடைய விலை நம்ம பிள்ளைகள், நம்மளுடைய கணவன் மனைவி இவங்களுக்கு பிடிக்காத ஒரு விஷயத்தை நம்மளால் செய்ய முடியாது. ஆனால் அதை அவர்கள் புரியும் வண்ணமாக தெரியும் வண்ணமாக அவர்களுக்கு நீங்கள் இந்த விழிப்புணர்வை கொடுக்கணும். வாட்ஸ்அப்பில் படிச்சிருக்கோம், யூடியூப்பில் பார்த்துருக்குறோம், ஃபேஸ்புக்கில் படிச்சிருக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு போவதை விட நாம் அதை சற்று உணர வேண்டும். அதை இந்த 8 நடையில் சொல்லும்போது நீங்கள் உணர்வீர்கள் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கையோடு தான் 8 நடையில் இந்த விழிப்புணர்வு விஷயத்தை நம்ம எப்பொழுதுமே குறிப்பிடுவது. ஸோ நீங்கள் அதை உணர்ந்து விட்டீர்கள் என்றால், நீங்கள் ஒரு நபர் மாறினீர்கள் என்றால் உங்களுடைய தலைமுறையே மாறும். அதுதான் டைகர் குழுமத்தில் நாம் ஒரு விஷயத்தை நாம் மட்டும் கற்றுக்கொள்வதல்ல. நாம் இன்னைக்கு
போதிக்கக்கூடிய ஒரு சகோதரி சொல்லுவாங்க, கீரை அப்படிங்கிற ஒரு விஷயமே டைகர் குழுமத்துக்குள்ளே வந்ததுக்கப்புறம் தான் எனக்கு தெரிய ஆரம்பிச்சிச்சு அப்படிங்கிற அளவுக்கு கீரையோடைய பலன்கள் அப்படிங்கிறத நாம் ஒரு காலத்தில் பேச ஆரம்பித்தது. நம்மளுடைய டிஏ ரிப்போர்ட்டில் இன்றைக்கும் கீரைன்னு ஒவ்வொரு நாளும் நம்ம நினைவூட்டும் பொழுது அந்த குடும்பமே, ஒரு சகோதரி சொல்லுவாங்க, இன்றைக்கி என் குழந்தை முதல் நாள் நீங்கள் சொன்னது போலவே வெறுக்கத்தான் செய்தார்கள், ஆனால் இன்னைக்கு கீரை எங்கே அப்படின்னு கேட்டு வாங்கி சாப்பிடக்கூடிய நிலைக்கு என்னுடைய மகன் வந்திருக்கிறான் அப்படிங்கிற மாதிரி அந்த சகோதரி என்கிட்ட பகிரும் பொழுது ஒவ்வொரு குடும்பத்திற்கும் அது ஒரு பெரிய மாற்றம். குடும்பம் மட்டுமல்ல, சமுதாயம் மட்டுமல்ல, நம்மளுடைய சந்ததியிலேயே அது ஒரு பெரிய மாற்றம் ஏற்படுகிறது. அப்படிங்கிறதுனால விழிப்புணர்வு பிரச்சாரத்தை நாம் இங்கு தொடங்குகிறோம். ஒவ்வொரு நாளும் 8 நடையில் நாம் ஏதேனும் ஒரு விஷயத்தை போதிக்கிறோம். அது உங்களுடைய உள் உணர்வில் கலர்ந்து அது விழிப்புணர்வாக மாறி அது உங்களுடைய குடும்பத்திற்கே ஒரு அற்புதமான விழிப்புணர்வை தருகிறது. ஆக நம்மளுடைய 8 நடையின் முதல் பகுதி நிறைவுக்கு வருகிறது. வாருங்கள், நாம் அனைவரும் தொடங்கிய திசைக்கு வந்து விடலாம். கிழக்கு மேற்காக தொடங்கியவர்கள் கிழக்கு திசையிலும், தெற்கு வடக்காக தொடங்கியவர்கள் தெற்கு திசைக்கும் வந்து விடுகிறோம். நமது உள்ளங்கைகளை மடக்கி பார்க்கிறோம், இறுக்கமாக இருக்கிறது. விரலின் நகங்களின் வண்ணங்களை பார்க்கிறோம், சிவப்பு வண்ணத்தில் மாறிக்கொண்டு இருக்கிறது. சுவாசத்தை சோதித்து பார்க்கிறோம். 2வது நாசியிலும் சன்னமாக சுவாசம் வரக்கூடிய இந்த வேளையில் அவ்வளவுதானா ஜீனியை பற்றினா, இனிமே தான் ஜீனி எப்படி தயாரிக்கிறோம் அப்படிங்கிறதையும் நம்ம பார்க்க போயிடும். ஸோ நம்மளை சற்று ஆசுவாசப்படுத்தி கொண்டு தண்ணீர் பருகி கொள்ள வேண்டும். 2 வாய் தண்ணீர் பருகி கொள்ளுங்கள். நீங்கள் இப்போ உங்கள் வீட்டு தண்ணியை குடிச்சிங்கன்னா அதில் ஜீனி இருக்காது, தைரியமாக குடிக்கலாம். ஆனால் மினரல் வாட்டர் அப்படின்னு சொல்லக்கூடிய கடைகளில் நீங்கள் வாங்கி குடிக்கக்கூடிய நீர் அப்படின்னு ஒரு நீர் இருந்துச்சு அப்படின்னா அந்த நீரில் சர்க்கரை கலந்திருப்பார்கள், வெள்ளை சீனி கலந்திருப்பார்கள். நிச்சயமாக விடிகாலையில் நீங்கள் கடை நீர் குடிக்க வாய்ப்பில்லை, வீட்டு நீர் தான் குடிப்பீங்க. தாராளமாக தைரியமாக வீட்டு நீரை பருகி கொண்டு நம்மளுடைய மொபைல் ஃபோனை நம்ம கையில் எடுத்துக்கிற போகிறோம். நம்ம மொபைல் ஃபோனை கையில் எடுத்தாலே நம்ம கமெண்ட் பண்ண போகிறோம். கமெண்ட் என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, நீங்கள் வீட்டில் பயன்படுத்துவது என்ன வகையான இனிப்பு, நீங்கள் வீட்டில் பயன்படுத்துவது என்ன வகையான இனிப்பு. இதில் நீங்கள் தாராளமாக ஆம் அப்படின்னு உண்மையாகவே சொல்லலாம். இது இல்லை மறைச்சு அது நீங்கள் எழுதி பாருங்கள், மாற்றம் வரும். நீங்கள் வீட்டில் உபயோகப்படுத்துவது வெள்ளை சீனி அல்லது நாட்டு சர்க்கரை அல்லது பனம் வெல்லம் அல்லது வெள்ளக்கட்டி அல்லது பனங்கற்பட்டி, இந்த மாதிரி தேன், இவைகளில் நீங்கள் எதை உங்களுடைய வீட்டில் அதிகமாக பயன்படுத்துகிறீர்கள் அப்படி கூட வச்சுக்கலாம், அதிகமாக பயன்படுத்துறது அப்படின்ட்டு. ஸோ உங்கள் வீட்டில் என்ன வகையான இனிப்பு அதிகமாக நீங்கள் பயன்படுத்துகிறீர்கள்? வெள்ளை சீனி, மண்டை வெல்லம், அச்சு வெல்லம், கருப்பட்டி, நாட்டு சர்க்கரை, தேன், இவைகளில் எதை நீங்கள் பயன்படுத்துகிறீர்கள்? ஸோ உங்களுடைய கமெண்ட்டை நீங்கள் பண்ணிக்கிட்டே நம்மளுடைய 8 நடையின் 2வது பகுதியை நாம் தொடங்க போகிறோம். தண்ணீர் பருக நினைப்பவர்கள் 2 வாய் தண்ணீர் பருகி கொண்டு நமது 2வது சுற்றை தொடங்குகிறோம். இப்பொழுது ஆண்கள் அனைவரும் இடதுபுறமாகவும் பெண்கள் அனைவரும் வலதுபுறமாகவும், அதாவது ஆண்கள் லெஃப்ட் சைடிலும் பெண்கள் ரைட் சைடிலும் முதலடி எடுத்து வைத்து நடை தொடங்குகிறோம். நடை இயல்பாக இருக்கிறது, நடை தளர்வாக இருக்கிறது, தோள்பட்டை தளர்வாக இருக்கிறது, கழுத்து குனியாமல் இருக்கிறது, கால்கள் ஒன்றுக்கு முன்பு ஒன்று வருவது போல் நடந்து கொண்டு இருக்கிறோம், கைகள் அதனிசைவில் அசைந்து கொண்டு இருக்கிறது, சுவாசம் சீர்நிலையில் இருக்கிறது, எண்ணம் நேர்மறையாக இருக்கிறது, மனம் மகிழ்வோடும் அமைதியோடும் இருக்கிறது. ஒற்றை சிந்தனையாளர்கள் அத்தனை பேரும் ஒற்றுமையோடு ஒரே திசையை நோக்கி பயணித்துக் கொண்டிருக்கிறோம். நமது பயணம் வெற்றிகரமாக அமைய எல்லாம் வல்ல இறைவனை துணை கலைத்துக் கொண்டு தொடர்ந்து பயணிக்கலாம். தொடர்ந்து நம்ம வெள்ளை சீனி அப்படிங்கிற ஒரு விஷயத்த பார்த்தோம். அது எவ்வாறாக தயாராகிறது அப்படிங்கிற ஒரு விஷயத்தை நம்ம தெரிந்து கொள்ளணும். அதுக்கு முன்னாடி இரும்பு தாது, அந்த இரும்பு தாது தான் இன்னைக்கு உலகத்தில் அதிகமான ஒரு தேவை. இந்த இரும்பு தாதுக்கு இணையாக ஒரு பொருள் தயாராகிறது என்றால் அது வெள்ளை சீனி. நீங்களே கணக்கிட்டு கொள்ளுங்கள். உலகம் முழுவதும் கட்டுமானங்களுக்கு, மற்ற எந்திர தயாரிப்புகளில் இருந்து மற்ற எல்லா விதமான பயன்பாட்டுக்கும் இந்த இரும்பு எவ்வளவு தேவைப்படுகிறதோ அதே அளவுக்கு சற்றும் குறையாமல் இந்த வெள்ளை சீனி அப்படிங்கிறது தயாராகி கொண்டு இருக்கிறது. அவ்வளவு தயாரிக்கிறாங்க. இந்த வெள்ளை சீனி பொதுவாக நம்ம சொன்னது போல் கரும்பில் இருந்தும் சர்க்கரை வள்ளி கிழங்குல இருந்தும் தயாராகுதுன்னு சொன்னோம். கரும்பிலிருந்து அதிகப்படியாக தயாராகிறது. நிலத்தில் விளையக்கூடிய இந்த கரும்பில் 75-80% நீர் சத்து இருக்கும். 8-16% சுக்ரோஸும் மற்றும் குளுக்கோஸும் இருக்குது. ஃப்ரக்டோஸு, மெழுகு, ரெசினு, சோடியம், பொட்டாசியம், கால்சியம், சிலிக்கா, குளோரைடு, பாஸ்பேட்டு, இவ்வளவு தாதுக்களும்
அந்த கரும்பில் இருக்குது. இந்த கரும்பை பிழிஞ்சு சாறு எடுப்பாங்க. இது நம்ம எல்லாருக்குமே தெரியும். இது நம்ம கரும்பு சாறு கடைகளில் நம்ம சாறு வாங்கி பருகுவோம் அல்லவா, அந்த சாறு. இந்த சாறு பிழியப்படும். அதன் பிறகு ஃபார்மாலின் அல்லது ப்ளீச்சிங் பவுடர் அல்லது குளோரின் அல்லது அம்மோனியா ஃப்ளூயிட் பாக்டீரியா கண்ட்ரோலராக உபயோகப்படுத்தப்படுகிறது. பாக்டீரியா அங்கே கண்ட்ரோல் செய்யப்படுவதற்காக இவைகள் உபயோகப்படுத்தப்படுகிறது. இது முதல் ஸ்டேஜ், அதாவது முதல் நிலை. இரண்டாவது நிலையில் இந்த இவைகள் கலந்த அந்த சாறில் 60லிருந்து 70 சென்டிகிரேட் வெப்பத்தில் பாஸ்போரிக் ஆசிட் 200 மில்லிகிராம், அதாவது லிட்டருக்கு 200 மில்லிகிராம் கலந்து கொதிக்க வைக்கிறாங்க. பாஸ்போரிக் ஆசிட் அழுக்கு நீக்கி அல்லது கிளீனிங் ஏஜெண்டாக அது செயல்படுகிறது, அழுக்கு நீக்கியாக செயல்படுகிறது. இது இரண்டாவது நிலையில் பாஸ்போரிக் ஆசிட்டை லிட்டருக்கு 200 மில்லிகிராம் கலக்கிறாங்க. மூன்றாவது ஸ்டேஜ், மூன்றாவது நிலையில் சுண்ணாம்பு 0.2% சுண்ணாம்பு நீரை அதில் சேர்த்து சல்ஃபர் டை ஆக்சைடு வாயுவை அதில் சேர்க்கிறார்கள். சுண்ணாம்பு நீரை 0.2% கலந்துட்டு அதில் சல்ஃபர் டை ஆக்சைடு சேர்க்கிறது போது அங்கே வெண்மை நிறம் சுண்ணாம்பால் கிடைக்கிறது. இது மூன்றாவது நிலை. நான்காவது நிலையில், நான்காவது ஸ்டேஜில் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, 102 சென்டிகிரேட் கொதிகலனில் அதை சூடுபடுத்தி நல்ல, அதாவது 102 டிகிரி அந்த ஜூஸை கொதிக்க வைக்கிறாங்க. அப்படி கொதிக்க வைக்கும்போது தான் நல்ல நல்ல விட்டமின்கள்லாம் இழக்கப்படுகிறது. இயற்கையாக கிடைக்கக்கூடிய பல சத்துக்கள் அங்கே அளிக்கப்படுகிறது. சுண்ணாம்பு சத்து செயற்கையாக அளவுக்கு மீறி அதில் சேர்ந்து விடுகிறது. இப்படி சேர்ந்த அந்த நிலையில் ஐந்தாவது ஸ்டேஜுக்கு இந்த சாறு இப்போது கொஞ்சம் குப்பையும் செத்தையுமா மண்ணுமா இருக்கக்கூடிய கலங்கிய நிலையில் இருக்கக்கூடிய இந்த சாரை தெளிவடைய வைக்கணும் அப்படிங்கிறதுக்காக ஃபாலி எலக்ட்ரோலைட்டை சேர்த்து அதை தெளிவுபடுத்துகிறாங்க. அதாவது மண், சக்கை இந்த மாதிரியான பொருட்களை எல்லாம் அது கீழே தங்க வைத்து தெளிந்த நீரை மேலே கொடுத்து விடுகிறது. இது ஐந்தாவது நிலைக்கான முடிவு. ஆறாவது நிலையில் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, அந்த சுடுகலனையே காஸ்டிக் சோடா மற்றும் வாஷிங் சோடா சேர்த்து அடர்த்தி மிகுந்த ஜூஸாக மாற்றுறாங்க. காஸ்டிக் சோடாவும் வாஷிங் சோடாவும் அதில் சேர்த்து அது திக்கான, இப்போ தெளிந்தது திக்காக மீண்டும் மாறுது. ஏழாவது நிலையில் மறுபடியும் சல்ஃபர் டை ஆக்சைடும் சோடியம் ஹைட்ரோசல்ஃபேட்டும் சேர்ந்து படிக நிலைக்கு வருகிறது. படிக நிலைனா உப்பு படியும் பார்த்துவீங்களா, அதுபோல் இந்த சர்க்கரை ஒரு படிக நிலைக்கு வருகிறது. சல்ஃபர் டை ஆக்சைடு நஞ்சு மறுபடியும் சீனியில் சேருகிறது. இந்த மாதிரி சல்ஃபர் டை ஆக்சைடு மீண்டும் சேருவதனால அது எட்டாவது நிலையில் சென்ட்ரிஃபியூஜிங் அல்லது சுழற்சி முறையில் சீனி தனியாகவும் மொலாசஸ் தனியாகவும் பிரித்து எடுக்கப்படுகிறது. எட்டாவது நிலையில் சென்ட்ரிஃபியூஜிங் அல்லது சுழற்சி முறை அப்படின்னு அதுக்கு பேர் சொல்கிறாங்க. அதன் மூலமாக சீனி தனியாகவும் மொலாசஸ் தனியாகவும் பிரித்து எடுக்கப்படுகிறது. மொலாசஸ்லேயும் நமக்கு தேவையான பல நல்ல சத்துக்கள் காலியாகிறது. இப்படி தயாரிக்கப்பட்ட சீனி கொதிக்க வைக்கப்பட்டதாலும் ரசாயன கலவை மாற்றத்தாலும் உடலுக்கு ஊறு செய்யும் செயற்கை சல்ஃபர் டை ஆக்சைடும் கால்சியமும் ஆர்சனிக்கும் அதிகம் சேருவதுடன் நல்ல விட்டமின்கள் பல அழிந்து விடுகின்றன. மற்றவைகள் மொலாசஸுடன் சென்று விடுகின்றன. எஞ்சி நிற்பது வெள்ளை நிற சீனியாக கார்பன் என்னும் கரியே. கரி தான் எஞ்சி நிற்குதுன்னு சொல்கிறாங்க. கார்பன்கிற கரி வெள்ளையாக நிற்குது. மேலும் சீனி 6 மாதத்திற்கு மேல் உபயோகப்படுத்தாமல் இருந்தால் சல்ஃபர் டை ஆக்சைடால் மஞ்சள் நிறமாகி வீரிய நஞ்சாகி விடுகிறது. மஞ்சள் நிறத்தில் சீனியை நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா அது நஞ்சாக மாறிடுது அப்படின்னு. இந்த கட்டுரையை நான் 11/6/2019 வந்த தினத்தந்தி நாளிதழில் உள்ள கட்டுரையை தான் நான் இப்போ உங்களுக்கு படிக்கிறேன். இதை நான் கத்தரித்து வைத்து கொண்டேன். காலத்திற்கும் இது தேவை அப்படிங்கிறதுக்காக நான் 2019 கத்தரித்து வைத்த ஒரு துண்டு காகிதத்திலிருந்து உங்களிடம் இதை கூறிக்கொண்டிருக்கிறேன். இப்படித்தான் சீனி தயாரிக்கப்படுகிறது. இந்த சீனி எவ்வளவு பெரிய
பல பிரச்சனைகளை கடந்து 8 விதமான கொதிநிலையில் கொதிகலனில் அது உள்புகுந்து, அதாவது கரும்புச்சாறு அப்படிங்கிறது உள்புகுந்து வெளியில் இன்னைக்கு படிக நிலை சீனியாக வந்து நிற்கிறது. இது எவ்வளவு கெமிக்கல் அப்படிங்கிறத நாம் இன்னைக்கு கொஞ்சம் தெளிவாக தெரிந்து கொண்டோம். இந்த ஜீனியை நாம் பயன்படுத்துவதனால் ஏற்படக்கூடிய பக்க விளைவுகள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அது எக்கச்சக்கம். அதற்கு முன்பாக நாம் பருகக்கூடிய பானங்களில் எவைகளிலெல்லாம் எவ்வளவு சர்க்கரை இருக்கிறது அப்படிங்கிறத நம்ம தெரிந்து கொள்ளலாம். இன்னைக்கு நம்ம சாஃப்ட் ட்ரிங்க்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய கூல் ட்ரிங்க்ஸ் அப்படின்னு சொல்கிறோம் அல்லவா, அந்த கார்பனேட்டட் வாட்டர், அதாவது நல்லா இருக்கக்கூடிய நீரில் கார்பன் டை ஆக்சைடை கலந்து குடிக்க வைக்கிறாங்க அல்லவா, அந்த கார்பன் டை ஆக்சைடில் நிறைய குளிர்பானங்கள் வரும். இந்த குளிர்பானங்களில் நான் எதனுடைய பெயர்களையும் இங்கே வெளியிட முடியாது. காரணம், யூடியூப்பில் நம்ம தான் விழிப்புணர்வாக இருக்கணுமே ஒழிய இன்னொரு நிறுவனத்தை தாழ்த்தக்கூடாது. அதனால் நிறைய காப்பிரைட் அந்த மாதிரியான இஷ்யூக்கள்லாம் வரும். ஆகையால் நான் இந்த இடத்துல என்ன குறிப்பிடுகிறேன் அப்படின்னா, நீங்கள் குளிர்பானம் அப்படின்னாலே அந்த கோலா பானங்கள் இருக்கிறது அல்லவா, அந்த கோலா பானங்களில் சராசரியாக 400 ml நீங்கள் வந்து பருகுறீங்க அப்படின்னா இந்த 400 ml 10 to 14 தேக்கரண்டி சர்க்கரை சேர்க்கப்பட்டிருக்கும். எவ்வளவு? 10 to 14 தேக்கரண்டி. அப்படியே பச்சை நிறத்தில் லெமன் ட்ரிங்க்னு ஏதாவது சொல்லியிருப்பாங்க. பச்சை நிற குளிர்பானங்களை நீங்கள் பார்த்துருப்பீங்க. அவங்களும் கிட்டத்தட்ட 10 to 14 தேக்கரண்டிகள் இருக்கிறது. அப்புறம் ஒரு 200 ml அந்த மாம்பழச்சாறுகள்லாம் இருக்கிறது அல்லவா, மாம்பழச்சாறுகள்னு குடிப்போம்ல, இந்த 200 mlலையே 5 தேக்கரண்டி வச்சுருப்பாங்க. அதுக்கப்புறம் கொஞ்சம் திக்கான ஒரு குளிர்பானங்கள் போல உங்களுக்கு காட்சியளித்தால் அவைகள் 6 தேக்கரண்டிலிருந்து 7 தேக்கரண்டி வெறும் 200 mlக்கே சேர்த்துருப்பாங்க. ஸோ நான் இப்போ எல்லாமே வந்து உங்களுக்கு ஒரு எடுத்துக்காட்டிற்காக எந்த நிறுவனத்தின் பெயரையும் குறிப்பிடாமல் சொல்வதனால உங்களுக்கு சற்று யோசனை இருக்கும். ஒரு தேக்கரண்டி அப்படிங்கிறது எவ்வளவு அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்கணும் அல்லவா. ஒரு தேக்கரண்டி என்பது 4.2 கிராம். அதுதான் ஒரு தேக்கரண்டியோட அளவு. இப்போ நீங்கள் 200 ml ஒரு குளிர்பானம் குடிக்கிறீங்க அப்படின்னா அதில் கிட்டத்தட்ட எவ்வளோ சொன்னோம், 6 to 7 தேக்கரண்டி சேர்க்குறாங்க. 7 into 4.2 அப்படின்னு நீங்கள் போட்டுக்கிட்டிங்கன்னா எவ்வளவு கிராம் வரும் அப்படின்னா கிட்டத்தட்ட 30 கிராம் சர்க்கரை. 200 ml அதில் 30 கிராம். இதுதான் நீங்கள் தெரிஞ்சுக்கணும். 200 ml டம்ளர் நீங்கள் எடுத்து வச்சுக்கிறீங்க உங்கள் வீட்டில். 200 ml நீங்கள் சாதாரணமாக ஒரு காஃபி குடிக்கக்கூடிய ஒரு தண்ணீர் பருகக்கூடிய அந்த டம்ளரில் 30 கிராம் ஜீனி அப்படிங்கிறத அள்ளி போட்டு பாருங்கள், அது எவ்வளவு இருக்குன்னு. அதுதான் ஒவ்வொரு குளிர்பானத்துக்குள்ளேயும் இருக்குது. குளிர்பானங்களில் ஒரு முத்திரை ஒன்று இருக்குது. அந்த நம்ம வெஜிடேரியன் சிம்பிள் பார்த்துருப்போம் அல்லவா, க்ரீனு, பிளாக்கு, இந்த மாதிரி. இதுபோல் குளிர்பானங்களுக்கு ஒரு முத்திரை உண்டு. அதில் பச்சை கலர் முத்திரை குத்தப்பட்டிருந்தால், பச்சையாக இருந்தால், அது 100 மில்லிக்கு 2 கிராமுக்கு குறைவான சீனி கலக்கப்பட்டிருக்கிறதுன்னு அர்த்தம். 100 மில்லிக்கு 2 கிராமுக்கு கீழே. அதே நேரத்தில் செம்மஞ்சள் அப்படின்னு சொல்லக்கூடிய ஆரஞ்சு நிற புள்ளி முத்திரை குத்தப்பட்டிருந்தது அப்படின்னா 100 மில்லிக்கு 2 கிராம்ல இருந்து 11 கிராம் அளவுக்கு அதில் ஜீனி கலக்கப்பட்டிருக்கிறது என்று பொருள். சிவப்பு நிறத்தில் அந்த முத்திரை இருந்துச்சு அப்படின்னா 100 மில்லிக்கு 11 கிராமுக்கு மேலே, அது எவ்வளவுலாம் இல்லை, சிவப்பு முத்திரை இருந்தால் அது கூடுதலாக 100 மில்லிக்கு 11 கிராமுக்கு மேலாக சேர்க்கப்பட்டிருக்கிறது என்று பொருள். ஆக நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டியது அதில் எவ்வளவு கலந்திருக்கிறது என்பதையும் அதை நாம் பருகலாமா வேண்டாம் என்பதையும் முத்திரையை கொண்டே நீங்கள் புரிந்து கொள்ள முடியும். சரி, நம்ம வந்து 1 கிராம் அப்படிங்கிறது வந்து அதாவது 4.2 கிராம் வந்து ஒரு தேக்கரண்டி அப்படிங்கிறத நம்ம பார்த்தோம். 1 கிராம் ஜீனியோடைய கலோரி அது நம்ம தெரிஞ்சுக்கணும் அல்லவா. அந்த கலோரி கணக்கில் தான் நம்ம உணவு எடுத்துக்கொள்வோம். 1 கிராம் ஜீனியோடைய கலோரி 4. ஒரு தேக்கரண்டி ஜீனியோட கலோரி அப்போது 16.8 கலோரி ஒரு தேக்கரண்டி. நம்ம ஏற்கனவே பார்த்தோம் அல்லவா, ஒரு 7 தேக்கரண்டி ஒரு 30 கிராம் பார்த்தோம் அல்லவா. இந்த 7 தேக்கரண்டி பார்த்துக்கிட்டீங்க அப்படின்னா
இன்ட்டு 16.82 அப்படின்னு சேர்த்தோம் அப்படின்னா கிட்டத்தட்ட 117.74 120 கலோரி 200 ml குளிர்பானம் குடித்தா கிட்டத்தட்ட 120 கலோரி ஜீனினால் வருது. நம்ம உடனே அந்த லேபிளை பார்ப்போம், அவ்வளோ சர்க்கரையாக சேர்ந்துருக்கு அப்படின்னு. நீங்கள் அந்த லேபிள்களில் நீங்கள் கவனிச்சிங்கன்னா அதில் ரொம்ப தெளிவாக எழுதியிருப்பாங்க. எப்படி அப்படின்னா சுகர் அப்படிங்கிறத ஒரு அளவாக காட்டிட்டு சுக்ரோஸ் எவ்வளவு, ஃப்ரக்டோஸ் எவ்வளவு, குளுக்கோஸ் எவ்வளவு, இப்படி மேபிள் ஃபானி, டெக்ஸ்ரோஸ் அப்படின்ட்டு பல வடிவத்தில் எழுதி வச்சுருப்பாங்க. நம்மளுக்கு அது என்னன்னே புரியாது. இவைகள் எல்லாமே அதில் சேர்க்கப்பட்ட இனிப்போடைய அளவை தான் இங்கே குறிப்பிட்டிருப்பாங்க. ஸோ நாம் அதில் ரொம்ப கவனமாக இருக்கணும். உடனே குளிர்பானத்தில் மட்டும்தானா அப்படின்னு நம்மளுக்கே ஒரு சந்தேகம் வரும். குளிர்பானங்கள் இனிமேல் குடிக்கக்கூடாது, குளிர்பானங்களில் இவ்வளவு இனிப்பு இருக்கிறது அப்படின்ட்டு. நம்ம அதுக்கடுத்து விரும்பி சாப்பிடக்கூடிய இந்த பிஸ்கட் வகைகள் இருக்குல்லவா, இந்த பிஸ்கட் வகைகளில் 100 கிராம் பிஸ்கட்லேயே 7ல் ஆரம்பித்து 7, 8 என்கிட்ட இருக்கிற பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 9 கிராம் வரைய 100 கிராமில் 9 தேக்கரண்டி சர்க்கரை சேர்க்குறாங்க. 9 தேக்கரண்டி இருந்துட்டு மீண்டும் பார்த்தீங்கன்னா 4.2 அப்படின்னு போட்டிங்கன்னா கிட்டத்தட்ட 40 கிராமுக்கு ஒரு 37 கிராம் அந்த ரேஞ்ச் வரும். 100 கிராம் நீங்கள் மாவு எடுத்துக்கிறீங்க சரிங்களா. 100 கிராம் மாவில் எவ்வளவு அந்த 67 கிராம 66 கிராம மாவு மட்டும் எடுத்துக்கிட்டு அதோடு நீங்கள் 30 சில்லற கிராம சேர்த்திங்கன்னா ஜீனி சேர்த்திங்கன்னா பார்த்துக்கிறங்க கிட்டத்தட்ட மாவு 60 பங்கு சீனி 40 பங்கு அப்படிங்கிற அளவுக்கு தான் அந்த பிஸ்கட்டை நீங்கள் பார்க்கணும். அதில் மைதாவோ கோதுமையோ எது சேர்த்துருந்தாலும் நாம் இன்றைக்கி ஏதேனும் ஒரு இனிப்பு வகை சேர்க்குறோம் அப்படின்னா எவ்வளவுக்கு எவ்வளவு சேர்ப்போம். நம்ம எந்த ஒரு இனிப்பு வகையுமே இத்தனை பங்கு நம்ம சேர்க்க மாட்டோம். சர்க்கரை பொங்கல் தயாரித்தா கூட 60க்கு 40% நம்ம தயாரிக்க மாட்டோம். அந்த சர்க்கரை பொங்கலையே என்னைக்காவது ஒரு நாள் விசேஷ நாட்களில் சாப்பிடுவோம். ஆனால் அன்றைக்கி பிஸ்கட் அப்படிங்கிறது குழந்தைகள்லேருந்து பெரியவர்கள் வரை அனைவருமே அதை ஒரு உணவாகவே எடுத்துக்கொள்கிறார்கள். அந்த உணவில் கலோரிகளை நீங்கள் பார்த்து கொள்ளுங்கள். ஸோ இவைகளுக்கு மாற்று என்ன அப்படின்னா நம்ம ஏற்கனவே சொன்னது போல் இனிப்பை கூடுமான வரை குறைக்க வேண்டும். அதில் நீங்கள் பனங்கருப்பட்டி, நாட்டு சர்க்கரை, அதிகபட்சமாக தேன் இவைகளை கலந்து கொள்ளணும். இனிப்பு சுவை தேவைப்படுகிறது அப்படின்னா நீங்கள் பேரிச்சை அந்த மாதிரியான பழங்களை நீங்கள் சேர்த்து கொள்ளலாம். இல்லை நான் அந்த குளிர்பானம் குடிக்கணும், இந்த மாதிரி பிஸ்கட் போல் ஏதேனும் ஒரு சிறு தீனி சாப்பிடணும் அப்படின்னு நீங்கள் யோசிச்சிங்க அப்படின்னா குளிர்பானங்களுக்கு போல தாகம் அப்படின்னு ஒன்று வந்துருச்சுனாலே நீங்கள் தண்ணீர் தாங்க பருகணும். அதிகபட்சம் தண்ணீர் பருகணும். இல்லை அதையும் தாண்டி எனக்கு இந்த வெயிலுக்கு ஏதேனும் குளிர்பான சாப்பிடணும், உடலுக்கு குளிர்ச்சிக்கு வேணும் அப்படின்னா அருமையான இளநீர் இருக்கிறது. ஏற்கனவே நம்ம சொன்ன பதநீர் இருக்கிறது. பழச்சாறுகள், ஒரிஜினல் பழச்சாறுகள், அதாவது அதில் சீனி எதுவும் கலக்காத பழச்சாறுகள் பருகலாம். தேநீர் கூட நீங்கள் பருகி கொள்ளலாம். இனிப்பு இல்லாமல் கலந்து கொண்டு குடிக்கலாம். இனிப்பு இல்லாமல் நீங்கள் தேநீர் பருகலாம். இவைகளை நீங்கள் முயற்சி செய்யலாம். இனிப்பே இல்லாமல் நான் சொன்னேன். இல்லை இனிப்பு எனக்கு வேணும் அப்படின்னு நீங்கள் யோசிச்சிங்கன்னா அடுத்த கட்டமாக இவைகளை சேர்த்து கொள்ளலாம். இந்த பிஸ்கட்டுகளுக்கு பதிலாக நிறைய பயறு வகைகள் இருக்குது, கடலை வகைகள் இருக்குது, பழங்கள் இருக்குது, நிறைய எல்லா நட்ஸும் கலந்த எல்லா ஸ்வீட்டும் கலந்த அந்த மாதிரியான ஸ்நாக்ஸ்லாம் நிறைய கிடைக்குது. எள்ளு உருண்டை, கடலை உருண்டை, இந்த மாதிரியான உருண்டைகளை நம்ம பிஸ்கட்டுக்கு பதிலாக ஏற்றுக்கலாம். சீனி அப்படிங்கிறது நம்மளை அடிமையாக்கும் அப்படிங்கிறத தான் எழுதி வைத்திருக்கிறார்கள். சீனி என்ற ஒரு பொருள் நம்மளை அதற்கு அடிமையாக்கிவிடும். ஆகையால் நாம் சீனியை பயன்படுத்துவதை குறைக்கணும் அப்படின்னு அந்த படங்களையெல்லாம் நான் இங்கே பகிர முடியலை. நிச்சயமாக நீங்கள் கேம்பில் இந்த மாதிரியான விஷயங்களை வீடியோ வடிவில் நம்மளுடைய விழிப்புணர்வு முகாமில் வீடியோ வடிவில் நான் பகிர்றதுக்கு முயற்சி செய்கிறேன். ஸோ சீனி சாப்பிடுவதனால் ஏதோ சக்தி நம்மளுக்கு வருகிறது அப்படின்னு எண்ணிக்கொண்டு
சீனியில் மாவுச்சத்து இருக்குங்க, கார்போஹைட்ரேட் இருக்குது. கார்போஹைட்ரேட்டு எல்லா உணவுலையுமே இருக்குது. எந்த உணவை நம்ம எடுத்துக்கொண்டாலும் உடனடியாக நம்மளுக்கு சக்தி கிடைக்கும். நம்ம ஜீனியை போட்டு குடிக்கவும் சக்தி கிடைச்சிருச்சு அப்படின்னு சொல்லிட்டு கூடுதலாக எடுத்துக்கொள்ள பழகி விடுகிறோம். இந்த கூடுதலாக எடுத்து பழக அது நம்மளை அடிமையாக்குகிறது. எப்படி அப்படின்னா, கிட்டத்தட்ட மதுபானம் மற்றும் போதைகளுக்கு அடிமையாவதை விட இன்னைக்கு ஜீனிக்கு அடிமையானவர்கள் தான் அதிகம் அப்படின்னு சொல்கிறாங்க. இன்னைக்கு குழந்தைகள் எல்லாருமே சீனி தான் வேணும் அப்படின்னு சொல்கிறதுக்கு காரணமே அவர்கள் அடிமையாக மாறிவிட்டார்கள் அப்படின்னு. ஸோ ஜீனிங்கிறது நம்மளுக்கு சற்று சக்தி கெடுக்குது, அந்த சக்தி கொடுக்கறதுனால அப்படின்னு நம்ம எண்ணிக்கொண்டிருக்கிறோம். ஸோ சக்தி அப்படிங்கிறது ஏற்கனவே நான் சொன்னது போல் மாவு பொருட்கள்னால தான் வருது. மாவு பொருட்களில் ஜீனி வகை வருகிறதுனால நம்மளுக்கு சக்தி கொடுப்பது போல் தோன்றுகிறது. ஆனால் ஜீனியை நாம் அதிகமாக உட்கொள்ள நமக்கு ஜீனியை நம்மளை தூண்டுகிறது. சீனிக்கு நாம் அடிமையாகிறோம். அதிகம் இனிப்பூட்டப்பட்ட உணவுகளை நம்ம தொடர்ந்து உண்ணுறோம். அப்படி உண்ணும்போது நம்ம மூளையில் உள்ள ரிவார்ட் சென்டரை அது தூண்டுது. மூளையில் உள்ள டொபோபின் அப்படிங்கிற அளவை அது கூட்டுது. அப்படி கூட்டுறதுனால நம்மளுக்கு மீண்டும் சக்தி கூட்டுன மாதிரி நம்ம எண்ணும் பொழுது மீண்டும் நாம் சர்க்கரை அப்படின்னு சொல்லக்கூடிய ஜீனியை எடுத்துக்கொள்கிறோம். மீண்டும் ஜீனி நம்மளுக்கு அடிமையாக மாறுது அப்படிங்கிற இந்த சுழற்சி வட்டத்தை ஒரு படமாக கொடுத்துருப்பாங்க. இந்த மாதிரி ஜீனியை நம்ம அடிமையாக மாறிவிடாமல் ஜீனியிலிருந்து நாம் தப்புவதற்கு அப்படிங்கிறது இயற்கை உணவுகளை எடுத்துக்கொள்ள வேண்டும், இயற்கை பானங்களை நாம் எடுத்துக்கொள்ள வேண்டும். மேலும் இது மாதிரியான விழிப்புணர்வுகளை நாம் மட்டும் கற்றுக்கொள்ளாமல் நம்மளை சார்ந்தவர்களுக்கும் நம்மளை அறிந்தவர்களுக்கும் நம்ம தாராளமாக இன்னைக்கு ஸ்டேட்டஸில் இந்த விஷயத்தை வைக்கலாம். இதன் மூலமாக மக்களுக்கு பல விழிப்புணர்வை உண்டு பண்ணலாம். ஜீனி என்பது மிகப்பெரிய நஞ்சு என்பதை நாம் தெரிந்து கொண்டோம். அது நம்மை அடிமாக்குவதை விட நாம் அதை தூர தூக்கி எறிவதற்கு தயாராகுங்கள். உங்கள் வீட்டில் இருக்கக்கூடிய ஜீனியை என்ன செய்ய போகிறீர்கள் என்பதை உங்களிடமே விட்டு விடுகிறேன். இனி வரும் மாதங்களில் வரும் வாரங்களில் நீங்கள் உங்கள் கடைகளில் ஜீனி வாங்குவீர்களா என்பதை நீங்கள் எனக்கு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். காரணம், நம்மளுடைய 8 நடையின் 2ஆம் பகுதி நிறைவு பெறுகிறது. வாருங்கள், நாம் அனைவரும் தொடங்கிய திசைக்கு வந்து விடலாம். தொடர்ந்து நீங்கள் இந்த விஷயத்துக்கு நீங்கள் கமெண்ட் பண்ணலாம். இனி வரும் காலங்களில் நீங்கள் என்ன செய்ய போகிறீர்கள் அப்படிங்கிறதையும், சர்க்கரை பற்றி ஜீனியை பற்றி முழுமையாக தந்த பல பத்திரிகைகளுக்கு இந்த நேரத்தில் என்னுடைய நன்றிகளை தெரிவித்துக்கொண்டு, காரணம் ஜீனியின்றி சுவைப்போம் அப்படின்னு ஒரு புத்தகம், அந்த புத்தகத்தையும் நான் எடுத்துக்கொண்டு தினத்தந்தியில் அந்த கட்டுரையையும் வைத்துக்கொண்டு தான் இன்றைய நிகழ்வை நான் உங்களுக்கு தந்தேன். 2 புத்தகங்களுக்கும் பத்திரிகைக்கும் என்னுடைய நன்றிகளையும் தெரிவித்துக்கொண்டு, வாருங்கள் இனி சீனி இல்லாமல் வாழ பழகலாம் அப்படிங்கிறத தெரிவித்துக்கொண்டு கிழக்கு திசையை நோக்கி நின்று கொள்ளலாம். இந்த இனிப்பான செய்தி, ஏன்னா ஜீனி தான் இனிப்பான செய்தி அல்ல. நான் ஏற்கனவே சொன்னது போல இப்போ தெரிந்து கொண்ட செய்தி தான் இனிப்பான செய்தி. வாழ்க்கையில் இனிப்பு அப்படிங்கிறது நிச்சயம் தேவை, அந்த சுவை தேவை. அதற்கு அடிமையாகிவிடக்கூடாது. அதையும் நச்சுப்பொருள் கலந்த இந்த மாதிரியான பொருளை நாம் உட்கொள்ளக்கூடாது. இயற்கையாக வரக்கூடிய பல நல்ல இனிப்புகளை நீங்கள் தேர்வு செய்யுங்கள், அதையும் குறைத்து எடுத்துக்கொள்ளுங்கள் என்று தெரிவித்துக்கொண்டு, வாருங்கள் நாம் அனைவரும் கிழக்கு திசையை நோக்கி நின்று கொள்ளலாம். தொடர்ந்து அஃபர்மேஷன் மற்றும் விசுவலைசேஷன் செய்து இன்றைய நாளை நீங்கள் தொடங்குங்கள். இன்றைய நாள் உங்களுக்கு தித்திப்பான இனிப்பான நாளாக அமைய எல்லாம் வல்ல இறைவனை வேண்டிக் கொண்டு மீண்டும் சந்திப்போம், கலந்து சிந்திப்போம். வாழ்க நலத்துடன், வாழ்க வளத்துடன். நன்றி.